என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் கேரளா தம்பியின் நெஞ்சார்ந்த வணக்கம். நமக்கு இருக்கிற ஒரு வேலையை முடிக்கிறது எவ்வளோ அளவு ஈஸியோ அவ்வளோ அளவு கஷ்டம் கூட. நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம தாட்ஸ்ல இருந்து எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த ஒரு விஷயம் இம்பாசிபிள் மட்டும் கிடையாது. ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய பிரெயின் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம எல்லாருக்கும் பிரெயினோடைய ஃபுல் கேப்பபிலிட்டி என்னன்னு புரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிரெயினோட முழு கெப்பாசிட்டியை எப்படி யூஸ் பண்ணலான்னு கூட நமக்கு புரிய வரும். ஸோ நம்முடைய மைண்ட் மெமரி கான்சென்ட்ரேஷனை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம அலட்சியப்படுத்துற, அதாவது நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிற நிறையவே வேலைகளை நம்மளால பண்ணி முடிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இன்றைய வீடியோல நம்முடைய மைண்ட் மெமரி கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும், அது எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்ன்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு 3 மெயின் ப்ராசஸிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரெயின் என்னென்னன்றதை பத்தி பார்க்கலாம். நம்முடைய பிரெயின் 3 விதமா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சென்சரி ப்ராசஸிங். சென்சரினா நம்முடைய சென்சஸ், கண்ணு, மூக்கு, காது, இது வழியா நம்ம இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு படம் பாக்குறீங்கன்னா உங்களுடைய கண்கள் ஸ்கிரீன் மேல என்ன இருக்கோ அது பார்க்கும். சவுண்ட்ஸை நம்முடைய காதுகளும் ப்ராசஸ் பண்ணும். அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டோட ஸ்மெல் நம்முடைய மைண்ட்லயும் நோட்டட் ஆயிடும். அது நம்முடைய மூக்கு வழியா ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்படி நம்முடைய பிரெயின் சென்சரி ப்ராசஸிங் வழியா சில இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணும். ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் மெமரி. இது என்னன்னா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வெறும் ஷார்ட் டேர்முக்கு ப்ராசஸ் பண்ணிக்கும், இல்லாட்டி ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம காலையில என்ன சாப்பிட்டோம், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்ன சொன்னாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயங்கள் எல்லாமே நம்முடைய பிரெயின் ஷார்ட் டேர்ம் மெமரி வழியா ப்ராசஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் மெமரி. இந்த ஒரு ப்ராசஸிங் மெமரி வழியா நம்முடைய இன்ஃபர்மேஷனை நிறைய காலத்துக்கு ஞாபகம் இருக்கிற வழியா பார்த்துக்கும். நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள், டைரக்டா தெரிஞ்சிட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்முடைய லாங் டேர்ம் மெமரியில இருக்கும். சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்கள் இப்ப நம்முடைய மைண்ட்ல வருதுனாலும், இப்பவும் நல்லாவே சைக்கிள் ஓட்ட முடியுதுனாலும், அதே மாதிரி நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண முடியுதுனாலும், இது எல்லாமே அந்த ஒரு லாங் டேர்ம் மெமரியோட பவர்னால தான் முடியுது. அப்படியே நம்முடைய லாங் டேர்ம் மெமரியில எமோஷனல் கனெக்ஷன்ஸ் கூட இருக்கும். அதாவது யாராச்சும் நம்மளை அசிங்கப்படுத்தினாலோ, யாராச்சும் திட்டினாலோ, அந்த ஒரு எமோஷன்ஸ் கூட நம்முடைய மெமரியில இருக்கும். ஸோ அந்த ஒரு ஞாபகம் வரும்போது அந்த ஒரு எமோஷன் நமக்கு இப்பவும் கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு 5 பழக்கங்களை பத்தி பார்க்கலாம். இந்த 5 பழக்கங்கள் என்ன பண்ணும்னா, முன்னாடி நாம சொன்ன இந்த 3 பிரெயின் ப்ராசஸிங்கை ட்ரிகர் பண்ணி நம்முடைய மெமரியவும் கான்சென்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் யூ ஷுட் ரீட் every day. What I love about reading, it gives you the ability to reach higher ground and keep climbing. டெய்லியும் ஒரு புக்கு வாங்கிட்டு அதுல ஒரு 2 பேஜாச்சு படிக்கிறதுனாலையும், இல்லாட்டி நம்ம கூகுள்லயே இருக்கும் இல்லையா, ஸோ அதுல சம்திங் ஏதாச்சும் படிக்கிறதுனாலையும் நம்முடைய வேர்ட்ஸும் வொக்காபுலரியும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இது மூலமா நம்முடைய மைண்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலா இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நடக்கும்ன்றதுதான். புக்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா நம்ம இந்த மாதிரி படிக்கிறதுனால, கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால அது நம்முடைய பிரெயினுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய பிரெயின் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன்ல இருக்கும். நம்முடைய பிரெயின்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும். மற்ற தாட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம டெய்லி இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஞாபக மறதி மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலோ அது கூட கம்மியாகும். ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஷன் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி நம்ம படிக்கிறோம்னா மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, மற்றவங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதே மாதிரி அந்த ஒரு கதையில இருக்கிற அந்த ஒரு கேரக்டரோட எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். இப்படி டெய்லி படிக்கிறதுன்றது நம்முடைய மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷனை ஸ்லோவா அண்ட் ரொம்பவும் ஸ்ட்ராங்காவே இம்ப்ரூவ் பண்ணும். இது முடியாதுன்னு இருந்தா ஆடியோ புக்ஸ் கேட்கறதுக்கு நான் கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாம பர்சனலா ஆடியோ புக்ஸ் கேட்கறது குக்கு எஃப்எம் அப்ளிகேஷன்ல தான். ஸோ குக்கு எஃப்எம்ல இருந்து இன்னைக்கு நாம ரெக்கமெண்ட் பண்ண போற புக்கு பிரெயின் ரூல்.
ரூல்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற கண்டென்ட் கூட ரிலேட்டட் தான். நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம மூளைன்றது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த மூளை எப்படி வேலை செய்யுதுன்ற ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதை விட முக்கியம். இது மட்டும் இல்லாம 1000+ ஹவர்ஸ்ல மேலும் நிறைய ஆடியோ புக் சம்மரிஸ் வந்து குக்கு எஃப்எம்ல இருக்கு. நம்ம தமிழ் மொழியிலையும் வேறையும் நிறைய மொழியிலையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன் குக்கு எஃப்எம் ரெக்கமெண்ட் பண்றேன்னா இதுதான் இந்தியாவில் லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க அக்ஷய் 50ன்ற இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போது 399 rupees worth மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு 199 rupeesக்கு வந்து கிடைக்கும். கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ரெண்டாவது, யூ ஷுட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. எக்ஸசைஸ்ன்றது நம்முடைய உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனா டெய்லி எக்ஸசைஸ்ன்றது நம்முடைய மைண்டுக்கும் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மெயின்டைனிங் ஏ ஹெல்தி பிரெயின் டிபெண்ட்ஸ் ஆன் மெயின்டைனிங் ஏ ஹெல்தி நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ். டெய்லி எக்ஸசைஸ் பண்றதுனால நம்முடைய பிரெயின் ரீஜியன்ல புது பிளட் வெசல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிளட் வெசல்ஸ்னாலேயே நம்முடைய பிரெயின் ஹெல்த் கூட நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற புது பிளட் வெசல்ஸ்னால நமக்கு வயசாகும் போது வர்ற எத்தனையோ டிசீசஸுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ரெகுலர்லி எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு யோசிக்கிற இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கிற பிரெயின் ரீஜியஸ் வந்து அதிகமா ஆக்டிவ்ல வந்து இருக்குமா. ஸோ தினசரி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினுக்கு அது ரொம்பவும் நல்லது. அண்ட் உங்க மெமரிக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் இன்னும் நல்லது. அடுத்தது, யூ ஷுட் ரைட் டவுன் ஐடியாஸ். ஆக்சுவலா ஐடியாஸ்ன்றது மட்டும் இல்லைன்னா நம்முடைய லைஃப் வந்து ரொம்பவும் போரிங்கா இருக்கும். பர்சனலா எப்போவாச்சும் ஒரு ஐடியா வந்து எழுதணும்னு நினைக்கும் போது அது நம்ம என்னுடைய மைண்ட்லயே தோணிட்டு மைண்ட்ல இருந்தே அந்த ஐடியாவை வந்து டிலீட் பண்றதுக்கான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஆனா அதே ஒரு ஐடியாவை யார் கூடயாச்சும் ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல ஐடியான்னு சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். ஆனா சில பேரு அவங்களுக்கு இருக்கிற ஐடியாஸை யாரு கூடயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஈவன் எழுத கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஐடியாஸை வேற யாராச்சும் காப்பி பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நிஜத்துக்கு அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஐடியாவை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா வரும். ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுன்றது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அதனாலேயே இதெல்லாம் எதுவும் கண்டுக்காம உங்களுக்கு வர்ற ஐடியாஸை வந்து ஒரு இடத்துல நோட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஒர்க் கூட சம்பந்தப்பட்ட ஐடியாஸா இருந்தாலும் இல்லாட்டி நம்முடைய டே லைஃப்ல நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிற ஐடியாஸா இருந்தாலும் அது எவ்வளவு சின்ன ஒரு ஐடியாவா இருந்தாலும் வந்து விஷயம் கிடையாது. இல்ல அது இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஐடியாவா இருந்தாலும் அதை வந்து ஒரு புக்ல வந்து எழுதுங்க. இந்த மாதிரி பண்றதுனால நம்முடைய மைண்டுக்கு அந்த டைம்ல ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ன்றதே கிடைக்கும். இப்படி இந்த மாதிரி டெய்லியும் எழுதிட்டு இருந்தோம்னா நம்முடைய பிரெயினுக்கு ஒரு புது விதமான எனர்ஜியே கிடைக்கும். அப்படியே நம்முடைய கோல்ஸ் மேலேயும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் zone. If you want to be creative, innovative, a leader, you have to do uncomfortable things. You have to go out of your comfort zone. நம்முடைய மைண்டை வந்து ஒரு ஆக்ஷன்ல அதை வந்து என்கேஜ் பண்ணணும்னாலும் அதை டெவலப் பண்ணணும்னாலும் புது விஷயங்களை கத்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஆனா நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை இல்லாட்டி அவங்க கத்துட்ட விஷயங்கள் இதுவே போதும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ உங்களுடைய மைண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா நீங்க கட்டாயம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். ஆல்ரெடி நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையில வந்து ஒரு கிக் இல்லைன்னா புதுசா ஒரு கிக் இருக்கிற வேலையோ இல்லாட்டி நம்ம வேற ஏதாச்சும் வேலையோ வந்து செய்யணும்னு நினைப்போம். ஆனா அந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து மூவ் ஆகணும். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வந்து டெடிகேட் பண்ணணும். இல்லைன்னா அது நம்மளால முடியாதுன்னு சொல்லி நம்ம விட்டுடுவோம். இப்படியே நம்ம மைண்டை வந்து டெவலப் ஆகுறதுல இருந்து நாமளே தடைவோம். ஸோ நம்ம டெய்லியும் ஒரு புது சேலஞ்சை எடுத்துட்டு பண்றதுனால நம்முடைய மைண்டோட ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்படி புது புது விஷயங்கள் வந்து பண்ணும்போது நம்ம பர்சனலியும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஏதாச்சும் கஷ்டமா தோன்ற வேலையை கூட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி முடிப்போம். அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ போரிங் ரொட்டீன் லைஃப் வந்து இருந்தா புது சேலஞ்சஸை ஏத்துக்கிட்டு அதை செய்யறதுக்கு ஆரம்பிங்க. உங்களுடைய பிரெயின் வந்து சூப்பர் ஆக்டிவா மாறிடும். அது வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்தது, யூ ஷுட் கிரியேட் நியூ ஹெல்தி ஹேபிட்ஸ். யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் அண்ட் worst enemy is your mind.
ட்ரெயின் இட் வெல். எப்படி ஒரு டைமண்டுக்கு நல்லா ஒரு சாண பிடிச்சு அதை செம்மையா வந்து டிசைன் பண்ணி எடுப்பாங்களோ, அதே மாதிரி நம்முடைய பிரெயினையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா அது நல்லாவே நம்மளால வந்து கொண்டு வர முடியும். நம்ம ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னாலோ, நம்ம செய்யற வேலையில அட்டென்ஷன் இருக்கணும்னாலோ, நம்ம புது புது ஹேபிட்ஸை வந்து பழகணும். அந்த டைம்ல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட நம்முடைய மைண்டுக்காக கட்டாயம் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்ன்றது கிடையாது. சின்ன விஷயங்கள் பண்ணி வந்து ஆரம்பிக்கலாம். டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிடுறது, 2 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்றது, 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுடைய மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ எனிவே இவ்வளவு விஷயங்கள் தான் இன்னைக்கு இன்றைய வீடியோல உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட்.